ஹாய் guys, welcome back to Lotto Gaming தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரில் மரணமாக போய் அடிச்சிருப்போம். தரமான மேட்சாக போயிருக்கோம். இந்த வாட்டி நம்ம அதே மாதிரி மேட்ச் தான் கைஸ் பண்ண போகிறோம். சரி, ரொம்ப பேசாமல் மேட்சுக்குள்ளே போயிடலாம் கைஸ். இந்த வாட்டி மேட்ச் தட்டி தூக்கி நம்மளும் இந்த வாட்டி போய் அடிக்கிறோன்னு இருக்கிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம சின்னதாகவே முடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன மேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேப் தான் கைஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் மேப் வந்துருக்கு. என்ன நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் மேப். இந்த மேப் வந்து எங்கே ஸ்டார்டிங்கில் எப்பயுமே என்கிட்ட கொடுக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கனாலே எல்லாம் வந்து கூட்டமாக வருவானுங்க. அதனால் ஸ்டார்டிங்கில் இறங்காமல் நம்ம கொஞ்சம் தள்ளி போய்ட்டு கடைசியில் இறங்கிக்கலாம். அதனால் நம்ம பொய்மாவே போவோம். அதில் சொன்னவங்களா அப்படியே டெக்னிக்கல் எல்லாம் கொத்தாக இருக்குவானுங்க. இங்கே தான் இங்கேனா நம்ம சொல்லி முடிஞ்சிடும். நம்ம நேரம் கொஞ்சம் அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் இறங்க போகிறோம் கைஸ். இன்னும் கொஞ்சம் கிட்டே போனால் முடிஞ்சது. நம்ம இங்கே இறங்கினா கூட கொஞ்சம் அது கிட்டே போயிடலாம். நம்ம வந்து பேசாமல் இங்கேயே இறங்கிடலாங்க. ஏன்னா இங்கே நான் கரெக்டாக போயிடலாங்க. நேராக இப்போ அந்த இடத்துக்கு போவோம். எனிமி கன்ஃபார்ம் வருவான்னு நினைக்கிறேன். யாரோ வரான்னு பின்னாடி எனிமி கன்ஃபார்ம் வருவான். ஏன்னா பின்னாடி கன்ஃபார்ம் ஏன்னா எனிமி கன்ஃபார்ம் வந்துடுவான். நான் சொல்கிறேன், இது கன்ஃபார்ம் நான் சொன்ன மாதிரியே போத வந்தான். அதில் பாருங்க ரெட் கலரில் காமிக்குதா. பின்னாடி எவனோ நம்ம இந்த பில்டிங்கில் பேசாமல் இறங்கி டெக்னூட்டை போய்கிட்டே போய் முடிச்சு விட்றலாம். அவனை நம்ம பின்னாடியே வந்தான்ல, அசால்ட்டாக வச்சு முடிச்சிடலாம் அவனை. இப்போ வந்து கன்று வந்து இறனோடனே கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குது அதெல்லாம் கன்று எடுத்துக்கலாம். அதுதான் நல்ல கன்று கிடச்சிருக்கு, பரவாயில்ல. ஓகே, சூப்பர் தான். அடுத்து இது எடுத்துக்கலாங்க. சரில ஷார்ட் கன் கிடச்சிருக்கு, சூப்பரு. ஆனால் புல்லட் தான் கொஞ்சம் கம்மியாக தான், 14 தான் இருக்குது. 14 புல்லெட்ஸ் பத்தாது. ஸோ நம்ம இங்கே தான் புல்லட் கிடைக்குதான்னு பார்ப்போம். புல்லெட் இங்கே இருக்குது. 26 புல்லட் இருக்குது. அச்சு ஷார்ட் கன் தான் இருக்குது இந்த கண்ணுண்ணா. அது நமக்கு தேவை இல்லை, மேலே போய் பார்ப்போங்க. ஸோ இங்கே பேக் கிடச்சிருக்கு, சூப்பர் கைஸ். சரி, இங்கே நம்ம கிளம்பலாம். எனிமிஸ் இங்கே அரைவே ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது நம்மளுக்கு. அதனால் நம்ம டக்குன்னு போயிட்டு டக்குன்னு எல்லாரையும் முடிச்சிடலாம் கைஸ். நான் வந்தாச்சு, அவ்வளோதாங்க. அங்கே எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் போய்ட்டு நம்ம அங்கே போய் நாங்கள் வந்துக்கிறாங்க கைஸ். அப்படியே சும்மா நின்றுக்கிறான், என்னன்னு தெரியலையே, என்னென்னு பார்க்கணுங்க கைஸ். நம்மளை கம்மி தான் நிற்கிற மாதிரி தெரியுது. அதனால் நம்ம கிட்டே போய் டக்குன்னு ஒன்று முடிச்சுடலாம். சுட்டு இருந்தாலும் கம்மியாக தான் நிற்கிறான். ஒருல கன்று எதுவும் இல்லையோ அப்படி நிற்கிறாங்க கைஸ். நம்ம போய்ட்டு டக்குன்னு முடிச்சு விட்றாங்க. ஷார்ட் கன் எடுத்து அவனுக்கு ஒரு தரமான ஷார்ட் விடுவோம். ஏன்னா கொஞ்சம் லேசாக எடுத்து கம்மி பண்ணிருப்போம். கிட்டே போய்ட்டு ஹெட்டுக்கு ஒன்று கைஸ். கரெக்டாக ஹெட்டில் மரணமான ஹெட்டு வாங்கினாங்க கைஸ். மரணமான ஹெட் தான் ஓடுறாங்க கைஸ். நைஸாக பார்த்தீங்களா, நம்ம இங்கே ஒருத்தனை முடியுதுக்கெலாம் அங்கே போய் ஓடுறான். இதுதான் ஏனான்றது. சுட்டு ஓடுனேன், சுட்டு ஓடுறான். சுட்டுன்னு போகிறான் அவன் ஜாலியாக ஓடுறான். தப்புல, இதெல்லாம் தப்புல. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரி, இந்த புல்லெட்லாம் நிறைய இருக்குது. சரி, எடுத்துக்கலாம். இந்த புல்லெட்டே இப்போ தீனு மட்டும் போதுங்க கைஸ். வந்து வேறு யாராவது இருக்கிறாங்களாம் பார்க்கணும். கன்ஃபார்ம் இங்கே எவனோ ஒருத்தன் இருப்பான். அப்படின்னா இது வழியாக போயிடலாங்க. ஜிப்பேல போயிடலாம். அங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இருக்கிறாங்க, ஸ்கோப் வச்சு பார்த்தா தெரிஞ்சிருங்க கைஸ். அங்கே எவனோ இருக்கிறாங்க கைஸ், நல்லா தெரியுது. மூச்சாச்சு கைஸ். சரியா, ஏன்னா நம்ம போயிட்டு பார்க்கலாம். இன்னும் தேக்கலாம் நினைக்கிறேன். அவங்க நிறையாவே ஷூட் பண்ணி இருக்குது. நான் சொன்னல நம்ம ஏன் பொடியமாக போயிட்டு நான் ஓடுறான். அவன் கஷ்டப்பட்டு சொல்லலான்னு பார்த்தா ஓடுறான். இல்லை ஓடுறான். ஆமாம், அவ்வளோ அவங்க வச்சு கதையை முடிச்சு. இப்போ இவன் கதை தான் கைஸ் இருக்குது. ஏன்னா லூட்டு கஷ்டப்பட்டு பண்ணுக்கிறோம், லூட்டு பொறிக்கிட்டு இருக்கான். எல்லாம் தப்பு. சூடுங்க என்னமோ பண்ணுறான். முடிச்சாச்சு. அடுத்து நம்ம மொத்தமாக ஒரு 5 பேர் 5 கிலோ எடுத்தாச்சு. பார்ப்போம் கைஸ். வேறு எவனா கன்ஃபார்ம் அங்கே போய் லூட்டாச்சு எடுக்கலாம் கைஸ். அங்கே ஓடுற மாதிரி வராங்க கைஸ். சொன்ன கைஸ் ஓடுற மாதிரி இருக்குன்னு எவனோ வந்துட்டான். மரண மாதிரி முடிச்சுட்றாமா. அது மரணம் பங்கமான சாட்டு வச்சு ஒரு தூக்குறது விட்டோம். மரணமான சாட்டு. அது நீயாப்பா. இவங்க அதையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு ஐயோ ஓடுறான். அவனுக்கு மரணமான ஹெட்ஷாட் போச்சு. போடு தம்பி, கிளம்பு. ஆனால் அவனுக்கு இன்னும் வரானுங்க. 2 பேர் இருக்கானுங்க. 2 பேர் கைஸ். 2 பேர் இருக்கானுங்க. இன்னும் க்ளோவால் போட்டு வரானா நிச்சயத்தை வரான். நல்லா தெரியுது. பொறுமையாக போகலாம் கைஸ். எதுவும் பிரச்சனை இருக்குது. கூட்டம் இவனை வச்சு முடிச்சுருக்கான். இப்போ க்ளோவால்குள்ளே வந்து ஒழிஞ்சிட்ருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிட்ருக்கான். இதுக்கு பார்த்து தான் போனான். அதான் இப்போ இவன் தான் ஒருத்தன் தான் இருக்கான்.
அவ்வளோதான் இவனையும் முடிச்சாச்சு. 9 பேரை முடிச்சாச்சு. அங்கே ஒருத்தர் சொன்ன மாதிரியே இருக்கிறாங்க கூட்டமாக இருக்காங்க. கொத்தவே இவனையும் முடிச்சுட்டு வந்துடலாம். போடு ஒரு புல்லட்டில் மரணமாக பங்கமாக வாங்கினான். வரல இவன்ட்ட நல்லா லூட்டில் ஆகுது. இப்போதைக்கு நம்ம புல்லெட்டு மட்டும் எடுத்துக்கலாங்க. நான் ஷார்ட் புல்லெட் கொஞ்சம் கம்மியாகுது. அவ்வளோ இப்போதைக்கு இந்த புல்லெட் போதும். நம்ம கிளம்பலாம் இங்கேருந்து. வேறு யாரும் எனிமி வர மாதிரி தெரியல. அதுக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டாகணும். வச்சு முடிச்சிடுவானுங்க. இன்னும் ஒரு 30 பேர் கிட்ட இருக்கிறாங்க. அதுதான் இப்போ எங்கேயோ ஒரு நேரம் ஓடுவோம். பார்த்தீங்கன்னா இன்னும் சார் ஜோன் இன்னும் வரல. அது ஜோன் வரதுக்குலாம் நம்ம வேலை முடிச்சிடலாம். வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கிளம்பிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சுது. நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினச்சேன். கடைசி வரைக்கும் ஒருத்தன்னு இல்லை. அதனால் கிளம்பிடலாம். உங்களுக்கு பரல நினச்சாலுக்கு வரும் 10 பேர் இருந்தானுங்க இங்கேயே. அவ்வளோ 10 பேர் நீங்கள் முடிச்சிருக்கோம். அவ்வளோதான் வேறு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கோ கொஞ்சம் பார்த்தே இருப்போம். அவ்வளோதான் வந்தாச்சு முடிஞ்சாச்சு. அதுதான் இவனையும் முடிச்சாச்சு. மாட்டான் அவ்வளோதான். 8 பங்கமாக தரமான அடிச்சாடு. ஒரு தரமான அடிச்சாட்டு. இப்போ இவனுக்கு இருக்குது இங்கே. அவ்வளோதான் வாங்கினா ஓடுறான். ஓடினா கொஞ்சம் கஷ்டம் சொல்கிறது. ஓடினே வரானே நம்மளும் கத்தி வச்சுருந்தோம். அவ்வளோதான் இங்கே ஓடுறான் ஓட்டுறான்னு நினைக்கிறேன். அங்கேன்னா ஓடுன யாரா இங்கே பின்னாடி வர வச்சுட்டான். சரி ஒன்று பின்னாடி இருக்காங்க. அப்புறமா பார்த்துக்கலாம். வாயில் முன்னாடி வேறு இருக்கிறாங்க. எங்கன்னு முன்னாடி ஒருத்தர் சொல்கிறான். முன்னாடி ஒருத்தர் வாங்குறான். 2 பேர் இருக்காங்க. அவ்வளோதான் பங்கமாக வாங்கினோம். இங்கே மரணமான ஷாட்டு. அவனை ஓட்டம் முடிச்சிடலாங்க. அவன் என்ன கம்மி நிற்கிறான்னா அங்கே அவனுங்களோட சண்டை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பொறுமையாக போய்ட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான் மரணமாக இவனும் வாங்கிட்டான். கத்திங்க அவங்க தான் அவன். அவ்வளோதான் இப்போ அவனே முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இப்போ நம்ம இன்சைடில் ஒருத்தர் பின்னாடி சுட்டான்ல அவனை தான் பார்க்கணும் கைஸ். கொஞ்சம் இங்கே பொறுமையாகவே பார்ப்போம். நம்ம இப்போ வேறு யாராவது இங்கே இருக்கிறாங்கன்னு தெரியலையே. சொல்கிறாங்க 2 பேருக்குள்ளே ஃபைட்டு போகுது. 2 பேருக்குள்ளே ஃபைட்டு போகுது. மரணமான ஃபைட்டு. அவங்க பார்த்து முடிச்சுடலாம் கைஸ். அவ்வளோதான் அவனை அங்கே கொஞ்சம் கிட்டக்க போய்ட்டு அடிப்போம். ஷார்ட் கன்னை வச்சு இந்த மேட்ச் ஃபுல்லாக ஷார்ட் கன் மேட்ச்சு கைஸ். ஃபுல்லாக அது ஷார்ட் கன் தான் யூஸ் பண்ணுறோம். கிட்டக்க போய்ட்டு பட்டுன்னு ஈத்து ஓடணும். அவனும் ஓடினேங்கிறாங்க. அவ்வளோதான் இவனையும் மரணமாக வச்சு முடிச்சாச்சு. அடுத்து அங்கே தான் வராங்க இவனை. காய்ஸ் இத்தனை பேர் அவனுக்கு ஹெட்ஷாட்டு போட்டு தரமான ஷாட்டு. நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தர் ரைட் சைடில் இருக்கிறான். ஐயோ சுற்றி இருக்கிறானுங்களே. இங்கே ஒருத்தன் எந்த முடிச்சாச்சு நாங்கள் அவனே முடிச்சிட்டாங்க. நம்ம வந்து பில்டிங்கில் போய்ட்டு பொறுமையாங்க வந்து இங்கே இவங்க உட்காருவோம். இது ஒன்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஐயோ சாரி கைஸ் உங்களுக்கு ஒன்று காட்ட வந்துட்டேன். நான் அங்கே போய்ட்டு உக்காந்தேன். தெரியாமல் கட் பண்ணிட்டேன் கைஸ். சரி மன்னிச்சுக்கோங்க. சரி விடுங்க உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஆனால் அது தெரியாமல் கட் பண்ணதுனால நாங்கள் கட் பண்ணதே பார்க்கல கைஸ். தெரியாமல் இது பண்ணிட்டேன். சரி உங்களுக்கு சாரி உங்களுக்கு அதை காமிக்க மறந்துட்டேன். அதனால் உங்களுக்கு போய் அடிச்சாச்சு கைஸ். நம்மளோட 2வது வெற்றி கைஸ். இது தொடர்ந்து 2வது போய் அடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் அப் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 5th லெவல் கைஸ். அது 5வது லெவல் வந்துட்டோம் கைஸ். நம்ம இதுக்கு ஒரு பெட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. பாக்ஸ் மாதிரி இருக்குது. என்ன பெட்டுன்னு தெரில. பெட்டு கொடுத்துருங்க. எக்யூப் பண்ணிப்போங்க கைஸ். பெட்டை வரல. பெட்டு சூப்பராக தான் கைஸ் இருக்குது. நல்லா தான் இருக்குது. வரல சூப்பரான பெட்டு தான். இப்போ வந்து நம்ம மட்டும் 12,000 இருக்கிறதுனால நம்ம ஏதாவது கேரக்டர் வாங்கலாமான்னு தோணுது கைஸ். 12,000 இருக்குது. அதனால் நம்ம வந்து ஏதாவது கேரக்டர் என்ன வாங்கலாம்னு யோசிக்கிறேங்க கைஸ். உங்களுக்கு ஏதாவது நல்ல கேரக்டராக தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா நம்ம வந்து இப்பயே போய் நான் உங்களுக்கு ஒரு கேரக்டர் வாங்க போகிறேன் கைஸ். நான் சாண்டினோ வாங்கலான்னு இருக்கேன் கைஸ். நம்ம இந்த கேரக்டர் சாண்டினோ தான் கைஸ் வாங்கலான்னு இருக்கேன். சாண்டினோ வாங்கலான்னு இருக்கேன். நல்லா இருக்குமான்னு சொல்லுங்கள்.